வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில அக்குபஞ்சர் மற்றும் டாக்டர் லட்சுமி ராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி வைத்தியம் மக்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு தியான பயிற்சி பார்க்க போறோம். இந்த தியான பயிற்சி எல்லாருமே செய்யலாம். ஆனாலும் இது வந்து சிறுவர்களுக்கு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு தியானத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நேரம் வந்து அவங்க உட்கார முடியாது. அப்படிங்கும்போது ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காரணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப சாதாரண சில கைகளுக்கு உண்டான ஜாயிண்ட் எக்சர்சைஸ் நம்ம செஞ்சுட்டு இடையில அப்படியே தியானத்துக்கு நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க ஆரம்பத்துல ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பழகுவாங்க. அப்புறம் 3 நிமிஷம் உட்காந்து பழகுவாங்க. அப்புறம் 5 நிமிஷம், 10 நிமிஷங்கிறது அவங்க வந்து பழக்கத்துக்கு வரக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்காக இதில எக்சர்சைஸ் அது கூடவே கொஞ்சம் மூச்சு பயிற்சியோட சேர்ந்த தியானம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கோம். இது சிறுவர்களும் செய்யலாம், பெரியவர்களும் செய்யலாம். அப்போ அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்ய போறோங்கிறது ஒரு அறிமுகம் சொல்லிர்றேன். அதுக்கப்புறமா இப்ப கண்ல பார்த்துக்கங்க. அப்புறமா இதே விஷயத்த நம்ம கண்ண மூடி நம்ம பயிற்சி வந்து செய்ய போறோம். இப்ப என்னென்ன எக்சர்சைஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷோல்டர்களுக்கு உண்டான, கைகளுக்கு உண்டான பயிற்சி. முதல் பயிற்சி 2 கைகளும் பக்கவாட்டுல வச்சிருப்போம். மெதுவா மூச்சு இழுத்துட்டே 2 கையும் மேல கொண்டு போணும். பார்வை நேரா இருக்கும். இங்க போய் ஒரு 5 மூச்ச கவனிப்போம். மூச்சு காத்து உள்ள போறதையும், வெளிய வரதையும் கவனிப்போம். அப்புறம் மூச்சு விட்டே கை கொண்டு வருவோம். இது ஒரு பயிற்சி. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி கைய மேல வச்சு கொஞ்சம் மூச்சு பயிற்சியோட சேர்ந்து ஒரு தியானம் நம்ம வந்து செய்வோம். அதுக்கப்புறமா 2வது எக்சர்சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் லெவலுக்கு நம்ம இந்த 2 கையும் வச்சிருப்போம். மூச்சு விட்டு 2 கையும் இப்படி ஒண்ணா சேர்த்தணும். மூச்சு இழுத்துட்டே கைகள் 2யும் பிரிக்கணும். இது 2வது எக்சர்சைஸ். இந்த எக்சர்சைஸ் முடிச்சதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்ச நேரம் கைகள இந்த மாரி மடியில வச்சு கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். 3வது எக்சர்சைஸ் கையில முழங்கைக்கு உண்டான பயிற்சி. அது மாரி கை வந்து பக்கவாட்டுல வச்சிருப்போம். இந்த மாரி வச்சிருப்போம். 2 கையிலயும் உள்பக்கமா இந்த நெஞ்சு பகுதிக்கு வரணும். திருப்பியும் வெளிய போணும். மூச்சு விட்டுட்டே உள்ள கொண்டு வருவோம். மூச்சு இழுத்துட்டே கைகள வந்து வெளிய கொண்டு போணும். இது 3வது எக்சர்சைஸ். திருப்பியும் கொஞ்சம் தியானம். கண்ண மூடி தியானம் பண்ணுவோம். கொஞ்சம் மூச்சு பயிற்சி. மூச்சு காத்த கவனிக்கிற மாரி தியானம் பண்ணுவோம். அடுத்தது 2 கை அதே மாரி பக்கவாட்டுல வச்சிருப்போம். ஒரு கை மேல, ஒரு கை வந்து கீழ. ஒரு கை மேல மெதுவா கொண்டு போணும். அப்புறம் மேல கொண்டு போன கைய வந்து கீழ கொண்டு வரும்போது, இந்த கை வந்து மேல போணும். ஆப்போசிட்ல. இந்த கை மேல போனா, இந்த கை வந்து கீழ வரணும். அது மாரி ஆப்போசிட்ல. அவ்வளோதான். இது மாரி ஒரு 4 பயிற்சியும் செய்வோம். இடையில கொஞ்சம் தியான பயிற்சி நம்ம வந்து பழகிக்கலாம்.